ஹலோ ஆல். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னு வந்தாலே 2 பிளேயர்ஸ் தான். ஒண்ணு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ், இன்னொன்னு வந்து ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ். இதுல யார் நெறைய லாஸ் மேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் தான் மேக் பண்ணுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் டிகே. ஓகேங்களா? ஸோ டைம் டிகேவால மட்டுமே அவங்களுடைய மேக்ஸிமம் அமவுண்ட் ஆஃப் டைம் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து வராம இருக்கிறதுக்கு காரணமே இந்த டைம் டிகே தான். ஸோ இந்த டைம் டிகேவ நமக்கு சாதகமா பயன்படுத்தி யூஸ் பண்றதுக்காக கேலண்டர் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நான் கேலண்டர் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிய பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ். ஸோ வாட் இஸ் கேலண்டர் ஸ்ப்ரெட்? கேலண்டர் அப்படின்னா டிஃபரெண்ட் எக்ஸ்பைரி. ஸ்ப்ரெட் அப்படின்னா ஒரு பை இருக்கணும், ஒரு செல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஃபரெண்ட் எக்ஸ்பைரினா எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா, முதல்ல நியரர் டெர்ம் எக்ஸ்பைரி ஒண்ணு இருக்கணும். இன்னொன்னு வந்து ஃபார்தர் எக்ஸ்பைரி ஒண்ணு இருக்கணும். ஃபார்தர்னா அதுக்கு அடுத்தது. ஓகேங்களா? ஸோ நியரர் எக்ஸ்பைரினா எக்ஸாம்பிள் இப்ப கரண்ட் வீக் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரண்ட் வீக். ஃபார்தர்னா நெக்ஸ்ட் வீக். ஓகேங்களா? இந்த மாரி 2 டிஃபரெண்ட் எக்ஸ்பைரீஸ் எடுத்துக்கணும். இது நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 வீக்ஸ் தள்ளியும் இருக்கலாம். இல்ல மந்த் கூட இருக்கலாம். இது கரண்ட் மந்த்தா கூட இருக்கலாம். இது அதுக்கு அடுத்த மந்த்தா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா நியரர் எக்ஸ்பைரி ஒண்ணு இருக்கணும். ஃபாரஸ்ட் எக்ஸ்பைரி ஒண்ணு இருக்கணும். இந்த மாரி தான் இருக்கணும். இதுல 2மே ஒரே எக்ஸ்பைரி இருக்கக்கூடாது. ஸோ நியரர் எக்ஸ்பைரிய வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து செல் பண்ணணும். ஃபாரஸ்ட் எக்ஸ்பைரிய வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிஃப்டி 50 சூஸ் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50ல இப்போ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 26,000 சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கரண்ட் வீக் எடுத்துக்கிறேன். கரண்ட் வீக் உடைய 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கான நான் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். கால் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கான பிரீமியம் எவ்வளோ இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ₹150 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ₹150 இருக்கு. இதே கால் ஆப்ஷன்ல சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆனா நெக்ஸ்ட் வீக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் எவ்வளோ பிரீமியம் இருக்குன்னா, அதோட அதிகமா தான் இருக்கும். ஒரு ₹220 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய கால் ஆப்ஷனோட பிரீமியம் கரண்ட் வீக்கு 150 இருக்கு. அதே கால் ஆப்ஷன் பிரீமியம் நெக்ஸ்ட் வீக்கு 220. 2மே சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இத வந்து என்ன பண்ண போறோம்னா, கரண்ட் வீக்ல இருக்கிறத செல் பண்ணணும் எப்பவுமே. நியரஸ்ட் எக்ஸ்பைரி இதுதானே கரண்ட் வீக்கு. அத செல் பண்ணணும். ஃபார்தஸ்ட் எக்ஸ்பைரி அதாவது நெக்ஸ்ட் வீக் இருக்கிறத வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? இது செல் பண்ணணும், இங்க பை பண்ணணும். அட் அ டைம் தான் பண்ணணும். இது தனியா, இது தனியா அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்க வந்து செல் பண்ணும்போது இந்த ₹150 வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆயிருக்கும். பை பண்ணும்போது ₹220 வந்து டெபிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ₹220 இத எடுத்து மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0, 7 ஓகே ₹70 ஓகேங்களா? ஸோ ₹70 வந்து உங்களுக்கு வந்து டெபிட்டட். இதான் உங்களுடைய மேக்ஸிமம் லாஸ். ஓகேங்களா? நான் எல்லாமே ஒரு குவான்டிட்டி தான் சொல்லுவேன். நீங்க எத்தன லாட் போடுறீங்களோ, அந்த லாட்டுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து நீங்க 1 லாட் தான் போடுறீங்கன்னா, இந்த 70 இன்டூ 65 போட்டுக்கணும். ஓகேவா? அதான் 1 லாட்டுக்கான உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ். உங்களோட பே ஆஃப் டயகிராம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி வரும். ஓகேங்களா? ஒரு டென்ட் ஷேப்ல வரும். ஓகே. டென்ட் ஷேப்ல வரும். இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் ஜோன். இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன். இதெல்லாம் வந்து லாஸ் ஜோன். ஓகே. இதெல்லாம் லாஸ். இதெல்லாம் லாஸ் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு எப்போ வரும்னா, நீங்க சூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். எது 26,000 அதான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஜோன். ஓகே. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா எப்படியெல்லாம் நம்மளுக்கு லாபம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செல் பண்ணியிருக்கிறது நியரஸ்ட் எக்ஸ்பைரி. அப்புறம் பை பண்ணியிருக்கிறது வந்து ஃபார்தஸ்ட் எக்ஸ்பைரி. கரெக்ட்டா? இது வந்து கரண்ட் வீக். இது வந்து கரண்ட் வீக். இது வந்து நெக்ஸ்ட் வீக். ஓகே. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் வீக்ல இருக்கிறது வந்து சீக்கிரமா டிகே ஆகும். டிகே ஃபாஸ்டர். ஓகேவா? டிகே ஃபாஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட் வீக்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டிகே வந்து ஸ்லோ ஆகும். ஓகேங்களா? நம்ம சூஸ் பண்ணது 2மே 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். கரெக்ட்டுங்களா? 2மே வந்து கால் ஆப்ஷன். ஓகே. 2மே கால் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? இதுக்கான பிரீமியம் எவ்வளவு இருந்தது? ₹150 இருந்தது. இதுக்கான பிரீமியம் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா, ₹220 இருந்தது. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க இந்த பொசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து 25,800ல இருக்குன்னு வைங்களேன். நிஃப்டி 50 கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது எது கிட்ட வருதுன்னா 26,000 கிட்ட ரீச் ஆக போகுது. இது ரீச் ஆகும்போது டைமும் வந்து ஓடிட்டு இருக்கும்ல. ஸோ டைம் ஓடும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியரஸ்ட் எக்ஸ்பைரி இருக்கிற இந்த ₹150 பிரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீகே ஆயிட்டு 0ல போய் முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 0 ஆயிடும். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி இருக்கிற இந்த ₹220 இருக்கிற 26,000 கால் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி அது 220ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டைம் டீகே அதுவும் ஆயிருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த ₹220 வந்து கொஞ்சம் குறைஞ்சு ஒரு ₹200 ஆகலாம்னு வச்சுக்கலாமா? ஒரு ₹200 ஆகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒண்ணு 0 ஆயிட்டு இருக்கும். ஒண்ணு வந்து ₹200 ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 0 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ப்ராஃபிட். ₹150 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். இந்த ₹220 வந்து உங்களுக்கு 200 ஆயிட்டு இருக்கும். அப்ப ₹20 வந்து மைனஸ். ஸோ இது வந்து ₹20 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹130 வந்து ப்ராஃபிட் கிடைச்சுரும். ஓகேங்களா? ₹130 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்.
இந்த 130 ரூபீஸ் வந்து இன்டூ 65 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாட்டுக்கான ப்ராஃபிட் வந்துரும். ஓகேங்களா? நீங்க கால் சைடு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து மைல்டா மூவ் ஆகணும். மைல்டா மூவ் ஆகும்போது, நியரஸ்ட் எக்ஸ்பைரி இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய பிரீமியம் வந்து டிகேவ் ஆயிடும். சீக்கிரம் ஃபாஸ்ட்டா டிகேவ் ஆகும். தூரமா இருக்கிறது அவ்வளவா சீக்கிரம் டிகே ஆகாது. ஓகேங்களா? இதோட மேக்ஸிமம் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க 2 சூஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. இந்த பிரீமியம் இருக்குல்ல, இதோட மேக்ஸிமம் லாஸ் என்னன்னா, நீங்க சூஸ் பண்ணிக்கிற பிரீமியம் இருக்குல்ல, அதோட டிஃபரன்ஸ் தான். 220 மைனஸ் 150 எவ்வளோ? ₹70. அந்த ₹70 தான் மேக்ஸிமம் லாஸ் உங்களுக்கு. மார்க்கெட் என்னதான் டவுன்ல போனாலும் இந்த ₹70 தான் லாஸ். மார்க்கெட் என்னதான் அப் சைட்ல போனாலும் உங்களுக்கு ₹70 தான் லாஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கேலண்டர் ஸ்ப்ரெட். இப்போ முக்கியமான விஷயம் இது எப்போ டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த நியரஸ்ட் எக்ஸ்பைரி இருக்குல்ல, அது ஃபாஸ்ட்டா டிகேவ் ஆயிடும். லாங்கர் எக்ஸ்பைரி வந்து அவ்வளோ சீக்கிரம் டிகேவ் ஆகாது. ஓகேங்களா? ஆனா, உங்களுக்கு லாங்கர் எக்ஸ்பைரி வந்து அதிகமான பிரீமியம்ல இருக்கக்கூடாது. ஏன்னா பை பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து கம்மி பிரீமியம்ல தான் உங்களுக்கு நல்லது. எப்போ பிரீமியம் கம்மியா இருக்கும்னா, லோ வாலட்டிலிட்டில தான் கம்மியா இருக்கும். ஸோ வென் டூ டெப்ளாய் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்ட வந்து எப்போ டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரொம்ப லோ பீரியடா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வாலட்டிலிட்டி லோ. அதாவது இந்தியா விக்ஸ் வந்து லோவா இருக்கணும். ஓகேங்களா? இந்தியா விக்ஸ் வந்து லோவா இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல வந்து இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிகாஸ் இந்த நியரஸ்ட் செல் வந்து சீக்கிரமா டிகே ஆயிடும். பை வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு அதுக்கப்புறமேட்டு வாலட்டிலிட்டி இன்கிரீஸ் ஆச்சுன்னா, இந்த பிரீமியம்லாம் வந்து இன்கிரீஸ் ஆயிடும். அந்த மூலியமா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆர் ஸ்டேபிள் மார்க்கெட். ஓகேவா? ரேஞ்ச் பவுண்ட் ஆர் ஸ்டேபிள் மார்க்கெட். ஸ்டேபிள் மார்க்கெட் டைம்ல தான் வந்து இத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். மார்க்கெட் ட்ரெண்ட் நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு வையுங்களேன். அந்த டைம்ல வந்து இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்ட போடக்கூடாது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்டி 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 மூவ் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு சடனா ட்ரெண்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கேலண்டர் ஸ்ப்ரெட் போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல. அவாய்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ட்ரெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, வந்து மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல போயிடும். அந்த டைம்ல கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஈவென்ட் ஓகேங்களா? பிஃபோர் ஈவென்ட். ஒரு ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இத டிப்ளாய் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும். ஈவென்ட் அப்போ வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அந்த டைம்ல டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நியரஸ்ட் எக்ஸ்பைரில வந்து உங்களுக்கு செல் டிகே ஆயிடும். ஆதர்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிற பை வந்து உங்களுக்கு பிரீமியம் ஸ்பைக் ஆயிட்டு ப்ராஃபிட்ஸ் வந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த நான் சொன்ன எக்ஸ்பைரி நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி அந்த ₹150 பிரீமியம் வந்து 0 ஆயிடும். அந்த ₹220 இருக்கிற பிரீமியம் வந்து கொஞ்சம் தான் டிகே ஆகும். ஓகேங்களா? ஏன்னா வந்து வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால மிஞ்சி போனா ஒரு ₹150 வந்து நிக்கும் வச்சுக்கோங்க கடைசில. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ₹150 ப்ராஃபிட் ஃபுல்லா வந்துரும். இதுல இருந்து உங்களுக்கு ₹70 வந்து லாஸ் ஆயிடும். ஸோ இதுல இருந்து ₹150 ப்ராஃபிட், ₹70 லாஸ். இது 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 50, 60, 80. ₹80 தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஃபார் 1 குவான்டிட்டி. ஓகேங்களா? ஃபார் 1 குவான்டிட்டி. இந்த மாரி வந்து நிக்கும். இது எப்பன்னா 26,000 மார்க்கெட் எக்ஸாக்ட்டா இருக்கும்போது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் உடைய ஒரு பெனிஃபிட்ஸ் எப்போ அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு கேலண்டர் ஸ்ப்ரெட் உடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடீர்னு ஐவி இன்கிரீஸ் ஆச்சுன்னா, நீங்க பொசிஷன் எடுத்துட்ட பிறகு ஐவி வந்து இன்கிரீஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? பிகாஸ் பை லெக்ல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துரும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிக்ஸ்ட் லாஸ் தான். உங்களுக்கு லாஸ் தெரியும். இவ்வளவுதான் லாஸ் ஆக போகுதுன்ட்டு. என்னன்னா, அந்த 2 பிரீமியம்க்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ பிக்ஸ்ட் லாஸ். அதான் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோயர் மார்ஜின். லோயர் மார்ஜின் கம்பேர் டூ அதர் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். லோயர் மார்ஜின் கம்பேரிங் டூ அதர் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். கம்பேர் டூ அதர் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 3 பெனிஃபிட். ஐவி லோல இருக்கும்போது நீங்க இத டெப்ளாய் பண்ணீங்கன்னா, இன்கிரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். உங்களுக்கு லாஸ் பிக்ஸ்டு தான். இதுதான் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் த பிரீமியம். அப்புறம் மார்ஜின் வந்து மற்ற செல்லிங் ஸ்ட்ராட்டஜிய விட இத கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே லோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பெனிஃபிட்ஸ். இப்போ இதே ஸ்ட்ராட்டஜிய நானு இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ் சொன்னேனா, 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கால் ஆப்ஷன் தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2மே கால் ஆப்ஷன் தான் எடுக்கிறேன். ஒண்ணு வந்து நியர் எக்ஸ்பைரி எக்ஸாம்பிள் இப்போ வந்து அ ஜூன் ஜூன் வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து ஜூலைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நியரஸ்ட் மந்த். இது வந்து ஃபார்தஸ்ட் மந்த். ஓகேங்களா? இது நியரஸ்ட் மந்த். இது ஃபார்தஸ்ட் மந்த். இதுக்கு பேர் வந்து 2மே கால் சைடு எடுக்கிறதுனால இது பேர் வந்து கால் கேலண்டர். கால் கேலண்டர் அப்படின்னுவாங்க. அதே 26,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நான் என்ன பண்றேன், புட் சைடு எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். புட் சைடு எடுக்கிறேன். அதே ஜூன், இது வந்து ஜூலை. இந்த மாரி டிஃபரெண்ட் எக்ஸ்பைரி இருக்கணும். இப்படி எடுக்கும்போது இதுக்கு பேர் வந்து புட் கேலண்டர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கேலண்டர் ஸ்ப்ரெட். டிஃபரெண்ட் எக்ஸ்பைரி சூஸ் பண்றது. சேம் ஸ்ட்ரைக் பிரைஸா இருக்கலாம். டிஃபரெண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸா இருக்கலாம். டிஃபரெண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்தா அது டயகனல் ஸ்ப்ரெட்ன்னு சொல்லுவாங்க. போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கேலண்டர் ஸ்ப்ரெட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது லிட்டில் பிட் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். அது ஒரு முறை நீங்க எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கேலண்டர் ஸ்ப்ரெட்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ பிரீஃபா பார்த்தீங்கன்னா, கேலண்டர் ஸ்ப்ரெட்ன்றது நியரஸ்ட் எக்ஸ்பைரி சூஸ் பண்ணணும். ஃபார்தஸ்ட் எக்ஸ்பைரி சூஸ் பண்ணணும்.
கிட்ட இருக்கிற எக்ஸ்பைரிய வந்து செல் பண்ணணும். தூரமா இருக்கிற எக்ஸ்பைரிய வந்து பை பண்ணணும். ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற எக்ஸ்பைரி உடைய பிரீமியம் வந்து டிகே ஆகும். தூரமா இருக்கிற பிரீமியம் வந்து அவ்வளோ சீக்கிரம் டிகே ஆகாது. ஸோ அது மூலியமா அந்த டிகே கேப்சர் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். ஓகேங்களா? மார்க்கெட் உங்க டைரக்ஷன்ல மைல்டா போகும்போது ஓகேவா? ஸோ லோ வாலட்டிலிட்டி பீரியட்ல இருக்கும்போது ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இன்னும் நான் போடுற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனடியா வந்து சேரணும்னா, எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.